ஓகே. ஆடியோபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. கேக்குதா? ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து நெறைய பேர் வந்து எக்ஸாம் இதுக்கு முன்னாடி எழுதியிருப்பீங்க. இது 2வது எக்ஸாமா இருக்கலாம், 4வது எக்ஸாமா இருக்கலாம், 5வது எக்ஸாமா இருக்கலாம், எக்ஸெட்ரா ஓகே. ஒரு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாமா இருக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து முன்னாடி போறதுக்கு முன்னாடி என்னென்ன எக்ஸாம் என்னைக்கு இருக்கு? இது உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். இருந்தாலும் சொல்லணுங்கிறதுக்காக நான் ஒரு இது சொல்லிர்றேன். ஓகே. இப்போ வந்து டிப்ளமோ படிச்சவங்களும் இருப்பீங்க. அதாவது டிப்ளமோத்தே படிச்சுட்டு பிஇ படிக்காம எக்ஸாம் ஃபேஸ் பண்றது. அதாவது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய எக்ஸாம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப முனிசிபாலிட்டில விட்டுருக்க ஒர்க் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், அதுக்கடுத்து உங்களுக்கு அதிலே டிராஃப்ட்ஸ்மேனு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரியான இன்னைக்கு கூட லேட் தானா எல்லாரும்? ரைட். ஓகே. இந்த மாரி எக்ஸாம்ஸா இருக்கட்டும். அதுக்கடுத்து குவாலிஃபிகேஷன்ல இருந்து 2க்குமே எழுதக்கூடியவங்க இருப்பாங்க. அடிஷனலா நீங்க வந்து ஏஇ சேர்த்துக்கிடுங்க அதுல. இப்ப நான் சொன்ன எக்ஸாம்ஸோட. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, 2 நாள் உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 2500 போஸ்டிங்ல உங்களுக்கு வந்து அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டரா விட்டுருங்க. அதுக்கடுத்து மெக்கானிக்கலுக்கு, எலக்ட்ரிக்கலுக்கு விட்டு சொல்லியிருக்கிறத விட்டுருங்க. 2100 போஸ்டிங் வந்து எழுதுவீங்க. கிட்டத்தட்ட 2100 போஸ்டிங் கிட்ட நீங்க எழுதுவீங்க. பிஇ படிச்சவங்கன்னா 2க்கும் குவாலிஃபிகேஷனா இருப்பீங்க. அ அதுக்கடுத்து ஜேடியூ படிச்சீங்கன்னா, ஆ உங்களுக்கு வந்து இந்த ஏஇ இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் எல்லாம் நீங்க கம்மி பண்ணிக்கிற மாரி இருக்கும். மத்ததெல்லாம் உங்களுக்கு வரும். அரவுண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 1500 பிளஸ் வரும். 1500 கிட்ட வரும். சரி ஓகே. அப்ப நாளைக்கு திரும்பவும் சொல்றேன். நாளைக்கு 29 ஓகே 29ஆம் தேதி நாளைக்கு எழுதக்கூடிய எக்ஸாம். என்ன எக்ஸாம் அப்டின்னா, டிப்ளோமா ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியவங்க இருக்கீங்கல்ல, அவங்களுக்கு அதான் மினிமம் குவாலிஃபிகேஷன். அப்ப மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் டிப்ளோமா ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்லியிருக்கேன். அப்ப வந்து பிஇ படிச்சிருக்கீங்க அப்டின்னா, நீங்களே எழுதலாம். அப்ப நாளைக்கு உள்ளது வந்து நீங்க பிஇ படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணலாம். இல்ல டிப்ளோமா தான் சார் நான் படிச்சிருக்கேன் அப்டின்னாலும் நீங்க இந்த எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேங்க. ஓகே. அப்ப நாளைய பொறுத்தவர, காலையில எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுனா இது கீழ குடுத்திருப்பாங்க. 9:30 டூ 12:30 வரை எக்ஸாம் நடக்கும். அப்டின்னா கீழ குடுத்திருப்பாங்க. 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். எப்ப நீங்க போகணும் அதுன்னா அடுத்த கீழ சொல்றேன். அப்ப நாளைக்கு நடக்கிறது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் டிப்ளோமா இருந்தா போதும். அதான் பக்கத்துல குடுத்துருக்காங்க. டிப்ளோமா ஸ்டாண்டர்ட்ல மார்னிங் நடக்கிறது வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட். அதாவது நம்ம நடத்திருப்போம்ல. சிவில் இன்ஜினியரிங்ல டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வந்து மார்னிங் நடக்கும். 200 கொஸ்டின் நடக்கும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 1/2 மார்க் இருக்கும். நான் டீட்டெயில்டா எப்படி வந்து தெரியாத கொஸ்டின்லாம் பேஸ் பண்ணணும் அதெல்லாம் கீழ நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இத சொல்லிர்றேன் ஆரம்பத்துல. அதுக்கடுத்து மதியம் அதே 29ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணி வரை இந்த அது 3 மணி நேரம். ஓகே. என்ன எக்ஸாம் நடக்கும்னா உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது 2 பார்ட்டா இருக்கும். பார்ட் ஏல வந்து எலிஜிபிலிட்டிக்காண்டி உங்களுக்கு தமிழ் ஓகே உங்களுக்கு தெரியும்ல. தமிழ் இலக்கணம் அது ஓரியன்டடா தமிழ் எலிஜிபிலிட்டிக்காண்டி குடுத்திருப்பாங்க. அடுத்து வரக்கூடிய அந்த 100 கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறம் 101வது கொஸ்டின்லேருந்து வரக்கூடிய பார்ட் பி தான் நமக்கு முக்கியம். வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து மார்க் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து எடுத்தா மட்டும் போதும். ஓகே. மினிமம் வந்து நீங்க வந்து ஒரு உங்களுக்கு குடுத்துருப்பாங்கல்ல. அந்த பெர்சன்டேஜ் வந்து நீங்க எடுத்தா போதும். பார்ட் பின்னு சொல்லக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸ்ல நீங்க எடுக்கிற மார்க் தான் உங்களுக்கு போஸ்டிங்க்கு இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டோட ஆட் பண்ணுவாங்க. அப்ப இந்த பார்ட் பில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இதுக்கு முன்னாடி தான் 2 மார்க் குடுத்துருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா உங்களுக்கு எழுதக்கூடியல இப்ப மாத்துனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன குடுத்துருப்பாங்க, ஒரு கொஸ்டினுக்கு 1 1/2 மார்க் தான் குடுத்துருப்பாங்க. அப்ப டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ல ஒரு கொஸ்டினுக்கு 1 1/2 மார்க் தான். உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்ல அது பார்ட் பி இருக்குல்ல, நமக்கு கன்சிடர் பண்ணுவாங்கல்ல மார்க் போஸ்டிங்க்கு. அதுக்கு 1 1/2 மார்க் தான். சோ இதுல எத்தன கொஸ்டின் இருக்கு? 100 கொஸ்டின் நீங்க எழுதுற மாரி இருக்கும். இது வந்து ஜேடிஓ அதாவது நாளைக்கு 29 இருக்கு தெரியுமா? ஒர்க் இன்ஸ்பெக்டர் அதாவது டிப்ளோமா ஸ்டாண்டர்ட்ல எழுதுறீங்கல்ல, அது முழுக்க 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 2மே டிப்ளோமா ஸ்டாண்டர்ட்ல தான் குடுத்துருப்பாங்க. அதாவது நம்மளோட சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். பார்ட் பி ஜெனரல் ஸ்டடீஸ்மே டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான் குடுத்துருக்காங்க. ரொம்ப வேகா கொஸ்டின்ஸ் இருக்காது. சிலபஸும் கம்மியா தான் குடுத்துருப்பாங்க. நீங்க யூனிட் 8, யூனிட் 9 பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப நாளைக்கு நடக்கிறது வந்து இந்த எக்ஸாம் டேட். அப்ப எக்ஸாம் எத்தன மணிக்கு ஆரம்பிக்குது? 9:30க்கு ஆரம்பிச்சு 12:30க்கு மார்னிங் நடக்கக்கூடிய டெக்னிக்கல் செக்ஷன் முடிஞ்சிரும். மதியம் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து 2 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணிக்கு முடிஞ்சிரும். 3 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் கால்குள்ள எப்ப போகணும் அப்டின்னா, அத பார்க்கறதுக்கு முன்னாடி 30ஆம் தேதி பார்த்துருவோம். அதாவது நாளை மறுநாள். அதாவது 30ஆம் தேதி. 30ஆம் தேதி காலையில, மதியம் அதே மாரி 2 பேப்பர் இருக்கும். இது எந்த யார் அட்டெண்ட் பண்ணுவாங்க அப்டின்னா, அதாவது டிப்ளமோ ஒருத்தன் தான் படிச்சிருக்கேன் அப்டிங்கிறவங்க இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிலிட்டி இல்ல. நான் டிப்ளமோ பிளஸ் பிஇ படிச்சிருக்கேன். இல்ல நான் டிப்ளமோ படிக்காம 12வது முடிச்சுட்டு ஸ்ட்ரெய்ட்டா வந்து பிஇ படிச்சு முடிச்சிருக்கேன் அப்டின்னா, அவங்க தான் இதுக்கான எலிஜிபிலிட்டி. அப்ப டிப்ளமோ பத்தி தான் நீங்க படிச்சிருக்கீங்கன்னா 30ஆம் தேதி உள்ள எக்ஸாம் உங்களுக்கு இல்ல. அப்ப 30ஆம் தேதி நடக்கக்கூடிய எக்ஸாம் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல நடக்கும். எப்பயும் போல காலைல வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும். மதியம் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கும். சப்ஜெக்ட் பேப்பர் எப்படி இருக்குன்னா, இது வந்து கொஞ்சம் வந்து அடுத்த லெவல்ல இருக்கு. ஏ கிரேட்னா உங்களுக்கு கிரீன் இங்க்ல சைன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னா, கெசட்டட் ஆஃபீசர்னா, அப்ப அதுக்கு தகுந்த மாரி கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும்.
அந்த கொஸ்டினோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேகா இருக்க மாரின்னு சொல்லுவாங்க. அப்ப டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். நல்லா கவனிக்கிறேன். டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் 2மே. ஜெனரல் ஸ்டடீஸ், டெக்னிக்கல் சப்ஜெக்ட். அதே மாரி காலைல எக்ஸாம் 9:30க்கு ஆரம்பிச்சு 12:30க்கு முடிஞ்சிரும் காலைல. மதியம் வந்து உங்களுக்கு 12க்கு ஆரம்பிச்சு 5 மணிக்கு முடிஞ்சிரும். இது வந்து எக்ஸாம் பீரியட். யார் யாருக்கு என்னன்னைக்கு நடக்குதுன்றது. புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே. இப்ப அடுத்து இப்ப அடுத்து நம்ம என்ன சொல்ல போறேன் அப்டின்னா, வரிசையா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருவேன் உங்களுக்கு. நான் ஆரம்பத்திலே இருந்து வரேன் அப்டி. அடுத்து எப்பன்னா, நீங்க எப்போ வந்து தேர்வு அறைக்குள்ள போகணும் அப்டின்னா, எ உங்களுக்கு ஒரு சில பேருக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா தெரியும் நீங்க ஹால் டிக்கெட்லயே பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன். ஓகே. தேர்வு அறைக்கு வந்து வர வேண்டிய நேரம் என்ன அப்டின்னா, அதாவது நீங்க வந்து அந்த அந்த இப்போ காலேஜ்ல உங்களுக்கு போட்டுருக்காங்க, ஸ்கூல்ல போட்டுருக்காங்க அப்டின்னா, நீங்க கரெக்ட்டா எக்ஸாம் நடக்கிறதுக்கு 1 ஹவர்க்கு முன்னாடி போகணும்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. அதுக்குள்ள போய்க்கலாம்ன்னு. ஆனா அதெல்லாம் கணக்கு இல்ல. முன்னாடியே போயிட்டு நெறைய பேரு லாங் லாங் டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்ணி வரவங்க போய் முன்னாடியே ஸ்டே பண்ணிருவாங்க. எக்ஸெட்ரா அத விட்டுருங்க. ஆனா, உங்களுடைய தேர்வு அறைக்குள்ள ஏன் சொல்றேன்னா அது, நீங்க இயற்கையோட போயிரலாம். ஆனா, நீங்க லேட் பண்ணிறக்கூடாது. கரெக்ட்டா ரிப்போர்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா 9:10 குடுத்துருக்காங்க. சார் 9:10 குடுத்துருக்காங்கல்ல 9:11 போனா உள்ளுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்களா? அப்டின்னா, நீ 9:10க்குள்ள போறது சேஃப்டி. ஆனா 9:10 டூ 9:30 வரையும் அலோவ் பண்ணுவாங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுற அந்த இது வரையுமே உங்களுக்கு உள்ளுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அனுமதி என்ன குடுத்துருக்காங்கன்னா 9:10. அப்ப நீங்க வெளியில இருந்தாலும் சரி, நீங்க உங்களுக்கு தெரியும்ல, எக்ஸாம் சென்டர் எங்கே போட்டுருக்காங்க. நீங்க இருக்க பொசிஷன்ல இருந்து அதுக்கான இது நீங்க எந்த மோட்ல போட போறீங்க? பஸ்ல போறீங்களா? ட்ரெயின்ல போறீங்களா? இல்ல பக்கத்துல இருக்க டூ வீலர்ல போறீங்களா? இல்ல கார்ல போறீங்களா? உங்களுக்கு தெரியும் நல்லா. அதுக்கு தகுந்தபடி 9:10க்குள்ள நீங்க போறது வந்து உங்களுக்கு நல்லது. பதட்டம்லாம் குடுக்காது. இல்லாட்டி போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு அவசர அவசரமா போற மாரி இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல ஆரம்பிச்ச கொஞ்ச நேரம் வரையும் பதட்டமாவே இருப்பீங்க. உங்களுக்கு கரெக்ட்டா யோசிக்க தோணாது. அப்ப 9:10 தான் ரிப்போர்ட் டைம். காலைல மார்னிங் எக்ஸாம். டெக்னிக்கல் பேப்பர். அது ஜெனரல் ஸ்டடிக்கு எப்பன்னா 1:40 குடுத்துருக்காங்க. 2 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1:40 குடுத்துருக்காங்க. அப்ப அதே தான். ஓகே. இது இது வந்து எதுக்கு சொல்றேன்? அதாவது சரி. கரெக்ட்டா தான் குடுத்துருக்கேன். ஓகே. இது வந்து அ தேர்வுக்கு வர வேண்டிய நேரம். ஓகே. அதாவது நீங்க அந்த எக்ஸாம் கால்குள்ள என்டர் ஆக முடியாது. நான் மேலே சொல்லிட்டேன். எக்ஸாம் எப்படின்னா நடக்கு நீங்க 9:10க்கு வரணும்னா 9:10ல ஆரம்பிச்சு 9:30 வரையும் அலோவ் பண்ணலாம். ஒருவேளை நீங்க 9:15க்கு போறீங்க, 9:20க்கு போறீங்க. நீங்க போக்கூடாதுன்னு சொல்றேன். சப்போஸ் போறீங்க அப்படின்னா, வழி இல்லையா அப்படின்னா, யாரும் நீங்க இன்டர்வியூல 9:30 வரையும் அலோவ் பண்ணுவாங்க. கொஞ்சம் அப்படி இப்படி பேசினாலும் தேர்வறையில அந்த கண்காணிப்பாளர்ன்னு சொல்லுவாங்கல்ல. அவர் வந்து கொஞ்சம் முன்ன அப்படி நடந்தாலுமே மேக்ஸிமம் ஸ்கூல், காலேஜ்லலாம் அங்க ஒர்க் பண்றவங்க தான் போட்டிருப்பாங்க. வெளிய இருந்துலாம் ஆள் வரமாட்டாங்க. ஒவ்வொரு காலேஜ்ல நான் பார்த்துருக்கேன். அதனால ஒர்க் பண்றவங்கள தான் போட்டிருப்பாங்க. அப்ப 9:30க்குள்ள நீங்க 9:20 ஆனாலும் ஓடிடுங்க உள்ளுக்குள்ள. லேட் ஆயிடுச்சு 9:10க்கு போ வேண்டியது நான் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டீங்க. அப்படின்னு நெனச்சு வந்து நீங்க வந்து இது பண்ணிறாதீங்க. 9:30 வரையும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க. அது மாரி மதியம் 1:40ல ஆரம்பிச்சு 2 மணி வரையும் அலோவ் பண்ணுவாங்க. அப்ப எக்ஸாம் வந்து 9:30க்கு ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, அப்பறம் பாசிபிலிட்டி இல்ல உள்ளுக்குள்ள போறதுக்கு. அதே மாரி மதியம் 2 மணிக்கு ஆரம்பிச்சுச்சுன்னா, உள்ளுக்குள்ள போறதுக்கான பாசிபிலிட்டி இல்ல. இது 2 நாளுக்கும் சேர்த்து சொல்றேன். அதாவது 29ஆம் தேதி நடக்கக்கூடிய டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்க்கும், 30ஆம் தேதி நடக்கக்கூடிய டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸாம் 2க்குமே சொல்றேன். இதான் உள்ளுக்குள்ள ரிப்போர்ட் டைம்ன்னு சொல்லக்கூடிய அந்த தேர்வறைக்குள்ள போறதுக்கான என்டர் ஆகுறதுக்கான அந்த நேரமும், அதுக்கடுத்து அந்த குளோசிங் டைம். அதுக்கடுத்து அதுக்கடுத்து என்ன சொல்லப் போறேன் அப்டின்னா, நெறைய பேரு கிட்டத்தட்ட 2100 போஸ்டிங் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருப்பீங்க. டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்னா ஒரு 1500 அப்ராக்ஸிமேட்டா சொல்றேன் தோராயமா. பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருப்பீங்க. இதுல வந்து மேக்ஸிமம் ஜெனரலா ஒரு ஏஐ கிரியேட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் போட்டுருக்கணும். உங்களுக்கு டெக்னிக்கல் பேப்பரையும் பிளஸ் ஜெனரல் ஸ்டடீஸையும் பொறுத்து இதுக்கு முன்னாடி சொல்றேன். ஒரு 500 போஸ்டிங், 800 போஸ்டிங் வரையும் எவ்வளவு இருக்கும் அப்டின்னா, ஏஐக்கு சொல்றேன், அடுத்து ஜேடிக்கு சொல்றேன். அதாவது 235 டூ 240 கொஸ்டின் வந்துச்சுன்னா 100% உங்களுக்கு போஸ்டிங் விழுது. இதுக்கு முன்னாடி சொல்றேன். அது கம்யூனிட்டி வைஸ் மேல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் மாறும். அது பிசில ஆரம்பிச்சு எம்பிசி எல்லாத்துக்கும் இதுக்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? ரொம்ப போஸ்டிங் கம்மியா 100, 150 இருக்குன்னா தான் இது வந்து மாறுபடும். ஒரு 400 பிளஸ் இருக்கிறதுக்கு இதான் ஏஐடி. அதே மாரி ஜேடி கிரேட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இதே மாரி தான் இருக்கும். அதே மாரி தான். இதுல வந்து கேட்கக்கூடாது. சார் லாஸ்ட்டா வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து 215 கொஸ்டின் போட்டு உள்ளுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா, பாசிபிலிட்டி இருக்கு. அந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப நான் சொல்றது வந்து சேஃப்டி ஜோன்ல இருக்கக்கூடியது சொல்றேன். நான் 2யும் சேர்த்து சொல்றேன். அதுக்கடுத்து நான் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு சேர்க்கக்கூடாது. எல்லாருக்கும் தெரியும். ஒரு சில பேருக்கு தெரியலாட்டி மைண்ட்ல வச்சுக்கங்க. ஜேடியூவ பொறுத்தவர, அதாவது ஜேடியூ எதுக்கு சொல்றேன், டிப்ளோமா சென்டர பொறுத்தவர, அதே டெக்னிக்கல் பிளஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் 2யும் சேர்த்து நான் 100% போஸ்டிங்கான இது என்ன சார் அப்டின்னா, இதுக்கு முன்னாடி சொல்றேன். இதுக்கு முன்னாடி 240 கொஸ்டின் மினிமம் நீங்க போட்டுருக்கணும். அதாவது ஒரு பேப்பர் 1ல 170 போடுறீங்க, பேப்பர் 2ல 70 போடுறீங்க அப்டின்னா 240 கொஸ்டின் மினிமம் சொல்றேன் நான். நான் மேக்ஸ் சொல்லல. 240 பிளஸ்ல நீங்க போட்டுருக்கணும். இப்ப அதாவது 2100 போஸ்டிங் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏஐக்கு நீங்க எவ்வளவு கொஸ்டின் போட்டா கட் ஆஃப் குறையறதுக்கான பாசிபிலிட்டி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 235 240 சேஃப்டி சோன் சொன்ன தெரியுமா? ஒரு 215 டு 220 சேஃப்டி சோனா இருக்கும். என்ன சொல்றேன் எல்லாருக்கும் புரியுதா? ஓகேவா? அப்ப 215 டு 220 சேஃப்டி சோனா இருக்கும். அப்ப 200 கொஸ்டின் போட்டவங்களும் கிடைக்காத சார்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து மாறும். அதே டிப்ளமோ சென்டர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த 1500 அப்ராக்ஸிமேட்டா வச்சுக்கோங்க. 1500 போஸ்டிங் வச்சுக்கோங்க.
அவங்களுக்கு இந்த ஜேடிஓ பொறுத்தவரை அப்ப 240 கொஸ்டின் சொன்னா, இப்ப மேக்ஸிமம் இப்ப ஜேடிஓ போட்டுட்டாங்க. ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அப்ப 2க்கும் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஏஐக்கான இது கவுன்சிலிங் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து ஜேடிஓக்கு நடக்கும். அப்படிங்கும்போது அதிக மார்க் எடுக்கிற இந்த ஜேடியூல அதிக மார்க் எடுத்தவங்கன்னா, இந்த ஏஐல ஓடிடுவாங்க. அப்ப ஜேடியூல வேகன்சி அப்படியே தான் இருக்கு. 2வது தான் இந்த கவுன்சிலிங் நடக்க போகுது உங்களுக்கு. எது? இது. எதுக்காக 2வது நடக்க போகுதுன்னு சொன்னேன்னா, அவங்களே அப்படிதான் பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு இப்ப நீங்க ரீசென்ட்டா வந்து அமைச்சர் நேரு வந்து சட்டமன்றத்துல பேசியிருக்கிறத விட நீங்க கவனிச்சிருப்பீங்க. அந்த வீடியோட லீக் ஆயிருக்கும். அதாவது இன்னும் 3000 போஸ்டிங் அதனால லாஸா சொல்றேன் நான். போட போறேன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் சில அடிப்படையா சில நகராட்சிகள், பேரூராட்சிகள்லாம் அடிப்படையா ஒரு டிரான்ஸ்மனோட ஆள் இல்ல. அந்த அளவுக்கு இருக்கும். அப்ப இத உடனே வாங்கி எவ்வளவு சீக்கிரம் போஸ்டிங் போட முடியுமோ, அததான் விரைவுபடுத்தப்படும்னு சொல்றாங்க. அப்ப எக்ஸாம் நடந்த 2 மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஆர்டர் வந்துரும் ஃபர்ஸ்ட் விஷயம். என்ன சொல்ல புரியுதா இருக்கேன்? 2 மாசத்துல அதிகமா நான் சொல்றேன். 2 மாசத்துக்குள்ள ப்ராசஸ். அது எக்ஸாம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே ரிசல்ட் வந்துரும்னு சொல்றேன். 15 டூ 20 நாளுக்குள்ள ரிசல்ட் தான் பிளான் பண்ணியிருக்காங்க அவங்க யுனிவர்சிட்டி. அப்ப எவ்வளவு இதுல உங்களுக்கு போஸ்டிங் வந்துரும் 2 மாசத்துல நீங்க ஜாயின் பண்ற மாரி இருக்கு உள்ள போய். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் வந்து கவுன்சிலிங் வந்து ஏஐக்கு தான் வைக்க போறாங்க. அப்ப இதுல ஓடுறதுனால நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. 215 கொஸ்டின்ல இருந்தே ஆரம்பிச்சது ஜேடியூ. எப்பயும் ஜேடியூ கொஸ்டின் வந்து கூட போடுற மாரி இருக்கும் நமக்கு. இங்க 230 சொல்லிட்டு 240 தான் நீயும் சொன்னேன். அப்ப 215 எடுத்தாவே இங்க வந்து போஸ்டிங்ல இருக்கிற அளவுக்கு இருக்கும். 200 கூட வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றது புரிதலா இருக்கா? நான் சொல்றது இந்த முனிசிபாலிட்டி எக்ஸாம் சொல்லிட்டு இருக்கேன். டிஎன்பிஎஸ்சில வர்றத நான் சொல்லவே இல்ல. கணக்கு சொல்லவே இல்ல. அப்ப நீங்க மினிமம் போட்டா உங்களுக்கு போயிரலாம். அப்ப போஸ்டிங் வைஸ் நான் சொல்லிட்டேன். அப்ப இதுல இன்னொரு டவுட் வரும். சார் நாங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் இத சொல்லிர்றேன். அதாவது சட்டமன்றத்துல இப்ப ரீசென்ட்டா பேசியிருக்கிறதுல ஒவ்வொரு துறை அமைச்சர்களும் அவங்கவங்க டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன குறைகள் இருக்கு, நிறைகள் இருக்கு, என்னென்ன பண்ண போறோம்னு அவங்க பேசிட்டு இருந்ததுல, அமைச்சர் நேரு வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த நகராட்சி இதுகளுக்குன்னு அவங்க தான் இருப்பாங்க. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு. மினிஸ்டரா இருப்பாங்க. இப்ப அவங்க சொன்னதுல என்னன்னா, மொத்தம் வந்து ஆல்ரெடி ஒரு பேப்பர் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. 10,000 பிளஸ் போஸ்டிங் வந்து நிரப்ப போறாங்க. அதுல முதல் கட்டமாக 5,000 போஸ்டிங்ல 2,500 போஸ்டிங் கால் பேர் இப்ப விட்டுட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட 3,000 போஸ்டிங் கால் பேர் விட்டாங்க. இன்னும் 3,000 போஸ்டிங் இருக்கு. கரெக்ட்டா சொல்லணும்னா கவுண்ட் 2,078 போஸ்டிங் இன்னும் இருக்கு. அடுத்து இந்த இதுல போடுறதுல. இந்த ஒரு வருஷத்துல போடுறதுல சொல்றேன். அடுத்து 2,500 போஸ்டிங்ல ஒரு சில பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, சார் ஆல்ரெடி 2,500 போஸ்டிங் கையில இருக்கு நமக்கு. இதுல ஒருவேள ஆட் ஆன் பண்ணி விட்டுருவாங்களா அப்டின்னா, பாசிபிலிட்டி கம்மி தான்னு சொல்றாங்க. அதாவது 1000 ஒரு 200 போஸ்டிங், 300 போஸ்டிங் இருக்கு. ஒரு 500 போஸ்டிங் இருந்தா கூட ஆட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. 2,500 இருக்கிறதுனால, ஒரு எக்ஸாம் வச்சு அட்டெண்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். அதுக்கான கால் பேர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதிகமா அதான் சொல்றாங்க. ஒரு சில பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பாசிபிலிட்டி கம்மி. இதுலயே வந்து ஆர்டர் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு மீனிங்ல பேசுறேன்னு புரியுதா உங்களுக்கு? அதாவது அட்டெண்ட் பண்றதுன்னா, இப்ப வந்து நீங்க வந்து நீங்க வந்து 200 கொஸ்டின் போட்டிருக்கீங்க ஏஇல. 210 கொஸ்டின் வரையும் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஒரு 1000 1500 போஸ்டிங் அட்டெண்ட் பண்ணோம்னா, 200க்கும் கிடைக்கும், 195க்கும் கிடைக்கும். இவ்வளதையும் இங்க கம்மியாகும்னு நான் சொல்றேன். என்ன சொல்ல புரிதலா இருக்கேன்? அப்ப கீழ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே வந்து இப்படி இருந்துச்சுன்னா நல்லதுன்னு சொல்லுவேன். இப்ப கரண்ட்ல படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்லா பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா இன்னும் கட் ஆஃப் கீழ குறையும். அதே வந்து அடுத்த கால்குலேட் விட போறாங்கன்னா, ஸ்பேஸ் எடுத்துக்குவாங்க. கரெக்ட்டா 3 மாசம் சொல்லியிருக்காங்க. அடுத்த கால்குலேட் வரதுக்கு ஸ்பேஸ். அப்ப அந்த 3 மாசங்கும்போது கொஞ்சம் போட்டிகள் அதிகமாகும். அப்பயும் கொஞ்சமா தான் வரும். ஏன்னா 3000 போஸ்டிங்கும்போது கட் ஆஃப் கொஞ்சமா தான் வரும். ஆனா இது மாரி ஒரு கட் ஆஃப் குறையிறது இனிமே நடக்கவே நடக்காது. அப்ப கட் ஆஃப் எப்படி நிலவரம் இருக்க போகுதுங்கிறத எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இப்ப அடுத்து ஒரு ஒரு சில பேர் இருப்பீங்க. சார் நான் வந்து ஒரு நீங்க சொல்றீங்க மினிமம் கட் ஆஃப் எடுத்தாவே இந்த கிளியர் பண்ணிடலாம்னு சொல்றீங்க. நான் வந்து என்னோட குடும்ப மிஸ்டேக்னால கொஞ்சம் வந்து நான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன் சார். இல்ல சார் நான் வந்து நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை இருக்கு. உடல் ரீதியாவோ, மன ரீதியாவோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம். இல்ல நான் அசால்ட்டா இருந்துட்டேன் சார். அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. இல்ல சார் நான் வந்து கவனக்குறைவு ஏதாவது சொல்லிட்டு நான் அசால்ட்டா இருந்துட்டேன். ஒரே வார்த்தை சொல்லிட்டு. அப்படி இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் என்ன சார் இனிமே அவ்வளவுதானே அப்படின்னா, உங்களுக்கும் ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி அப்படின்னா, நான் இந்த வருஷத்துக்குள்ள சொல்றேன். நான் அடுத்த வருஷத்துக்குள்ள போல. 2024ல இப்ப வந்து ஜூன் நடந்துகிட்டு இருக்கு. ஜூன் முடிய போகுது உங்களுக்கு. கிட்டத்தட்ட கரெக்ட்டா சொல்ல போனோம்னா, ஜூன் முடிய போகுது. அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் கிட்டத்தட்ட 6 மாசம் தான் இருக்கு. இந்த 6 மாசத்துக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டி என்னன்னா, இப்ப சொன்ன முனிசிபாலிட்டி எக்ஸாம் சொன்னேன் தெரியுமா? 3000 போஸ்டிங் குடுக்க போறாங்க அடுத்து. அதுல சிவில் சம்பந்தமா ஒரு 1800ன்னு சொல்லிக்கிறாங்க. 2000 ரவுண்ட் அப் பண்ணி வைப்போமே அப்ராக்ஸிமேட்டா 2000 வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் சொல்றேன். சிவில் சம்பந்தமா. என்ன சொல்ல புரிதலா இருங்க? ஓகே. இத சேர்க்காம எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ரா உள்ளத சொல்லிட்டு இருக்கேன். அப்ப 2000 போஸ்டிங் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்கடுத்து இப்ப அடுத்த ஸ்லைட பாருங்களேன். அடுத்த ஸ்லைடு என்ன அப்டின்னா, இது ரிவைஸ்டு பண்ணிவிட்ட ஆனுவல் பிளானர் டிஎன்பிசில. இப்ப வந்து நான் முனிசிபாலிட்டி லெவல்ல டிஎன்பிசிக்கு வந்துட்டேன்.
ஒரு வருஷத்துல டிஎன்பிஎஸ்சி ஆனா டிப்ளோமா கிரேட்லயும் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கும். ரீசெண்டா 3 வருஷத்துல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஏஇ கிரேட்லயும் நடந்துட்டு இருக்கும். இதுல அதாவது இந்த சீரியல் நம்பர்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, சீரியல் நம்பர் 6 பாருங்களேன். கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். அதாவது 605 போஸ்டிங் குடுத்திருக்காங்கல்ல. இந்த 605 போஸ்டிங் எதுக்குன்னா, அதாவது ஏஇ கிரேட் எக்ஸாம். கெசட்டட் ஆபிசர் எக்ஸாம். என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? எத்தன குடுத்துருக்காங்க? 605 குடுத்துருக்காங்க. இப்ப நீங்க ஜனவரில எழுதுனத விட கம்மியான போஸ்டிங் தான் எழுதுனீங்க. ஆடம் சேர்த்ததுனால கொஞ்சம் கூட வந்துச்சு. 605 போஸ்டிங் கிட்ட வரப்போகுது. அதுல மெக்கானிக்கலும் வரும், அக்ரிகல்ச்சரும் வரப்போகுது இதுல. அப்ப கிட்டத்தட்ட நம்ம சிவிலுக்கு 400 போஸ்டிங்காச்சும் மினிமம் இருக்கும். மினிமம் 400 போஸ்டிங்காச்சும் இருக்கும். இதே இந்த முனிசிபாலிட்டில அடுத்து வரப்போ இப்ப இப்ப எழுதுற எக்ஸாமே உங்களுக்கு 2500 போஸ்டிங் இருக்கு. அதெல்லாம் விட்டு தூக்கி எறியுங்க. அதுக்கு அடுத்து வர்றது வந்து உங்களுக்கு 2000 போஸ்டிங் இருக்குன்னு சொல்லிட்டேன் முனிசிபாலிட்டில. அதையும் விட்டுருங்க. இந்த இந்த குறை மாசம் 6 மாசத்துக்குள்ள. அடுத்து 65 போஸ்டிங் இருக்கு. இந்த 65 போஸ்டிங்க தவிர்த்து உங்களுக்கு டிப்ளமோ கிரேட் லெவல்ல இருக்கவங்களுக்கு என்ன இருக்குன்னா, இந்த கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. அதே சீரியல் நம்பர்ல 7 பாருங்க. அதே கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல 730 போஸ்டிங்ல இதுல ஓவர்சீல யார் போஸ்டிங் எடுத்துட்டு போகாம இருக்காங்க. ஜேடியூல யார் போஸ்டிங் எடுத்துட்டு போகாம இருக்காங்க. சர்வேல யார் வந்து லாஸ்ட் நேரத்துல அத ரிசைன் பண்ணிட்டு ஏஇல போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. அது மாதிரியான சின்ன கிரேட் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, அது மொத்தத்தையும் சேர்த்து இதுக்குள்ள வச்சிருக்காங்க. 730 போஸ்டிங். இது வந்து அப்ராக்ஸிமேட்டா தான் சொல்றேன். போஸ்டிங் குடுக்கணும் பாசிபிலிட்டி இருக்கு. என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப இப்ப எழுதுற எக்ஸாம தவிர்த்து அடுத்த 6 மாசத்துக்குள்ள நீங்க பாருங்க 2000 போஸ்டிங் முனிசிபாலிட்டி எக்ஸாம்ல வரப்போகுது. பிளஸ் வந்து மினிமம் இது கூட வாய்ப்பு இருக்கு. 65 ஏஇல வரப்போகுது. பிளஸ் மினிமம் வந்து அடுத்து 730 வந்து இந்த ஐடி கிரேட்ல இருக்கக்கூடிய மினிமம் ஐடி குவாலிஃபிகேஷன். அதுல நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. சார் மறுபடியும் பி வந்து இப்ப உள்ள குடுப்பானா? பி உண்டு சர்வேயர். அப்ப பாருங்கவேன் 2000, 2500 கிட்டத்தட்ட இதுலயே வந்து 3000 போஸ்டிங் இருக்கு. இப்ப எழுதுறது எக்ஸாம தவிர்த்து. எல்லாருக்கும் என்ன சொல்ல போதா? நான் சிவிலுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்ப இதுல எக்ஸ்ட்ரா 2003 சாரி 3450 வருது. 450 விட்டுருங்க. அக்ரிகல்ச்சருக்கு ஓடிறலாம். 3000 போஸ்டிங் அப்ராக்ஸிமேட்டா நமக்கு சிவிலுக்கு இருக்கு. அப்ப சார் நான் வந்து தெண்டமா இவ்வளவு நாள் ஓட்டிட்டேன் சார். காரணம் சொல்லி ஓட்டிட்டேன் அப்டின்னாலே இந்த பாசிபிலிட்டி இருக்கு. அத பாத்துக்கிறேன். இல்ல நல்லா படிக்கிறவங்க இந்த போஸ்டிங் மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடுவீங்க. எனக்கு தெரியும்ல. நான் யாரா இருந்தா மனசுல கணக்கு போட்டு வச்சுக்கணும். அவங்க பாசிபிலிட்டி அதிகம். ஏன்னா கட் ஆஃப் ரொம்ப கம்மியா வரப்போகுது. இந்த ஏஐ வேற போட்டுருவாங்க. மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி ஏஐக்குள்ள போறத தான் பார்ப்பாங்க பசங்க. இப்ப இந்த ஏஐக்கு ஜனவரி விடுவாங்க. ஃபில் பண்ணது முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். முனிசிபாலிட்டிலாம் அதிகம் மாட்டாங்க. ஏன்னா வந்து இது வந்து கரைச்சலான வேலை. நல்ல வேலை தான். சேலரியும் நல்ல வேலை தான். இதான் கொஞ்சம் கரைச்சலான வேலை தான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்குள்ளயே சொல்லிக்கணும். இப்ப ஒரு காலத்துல 300 போஸ்டிங் ஏஇ இருக்கும். யாராச்சும் பழைய ஸ்டூடண்ட்ஸ் பிரிப்பேர் பண்ணவங்க, போட்டித் தேர்வுக்கு பிரிப்பேர் பண்ணவங்க இதுல இருக்கீங்கன்னா, உங்க மனசாட்சிக்கு தெரியும். 400 போஸ்டிங்னா நாக்கு தள்ள படிச்சுட்டு இருக்கோமே. 300 போஸ்டிங் நாக்கு தள்ள படிச்சுட்டு இருக்கோமே. அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது மட்டும் இல்ல, நான் சிவில் இன்ஜினியரிங்க்கு எக்ஸாம் பிரிப்பேர் பண்றவங்களே மொத்தமே எவ்வளவு பேர் இருந்தாலும் உண்மையா பிரிப்பேர் பண்றவங்க ஒரு 2500 பேர் தான் இருப்பாங்க. 2500 டூ 3000 பேர் தான் உண்மையா பிரிப்பேர் பண்றவங்க இருப்பாங்க. பொண்ணா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும் சிவில் இன்ஜினியர்ல. அதுல போஸ்டிங்கே இப்பயே வந்து 2000 சொச்சம் ஃபில் பண்ண போறாங்க. இதுல 3000 ஃபில் பண்ண போறாங்க. இப்ப முடிஞ்ச ஏஐ வேற இருக்கு. ரோட் இன்ஸ்பெக்டர் வேற இருக்கு. அப்ப ஓரளவு பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, நல்லா பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே உள்ளுக்குள்ள ஓடிருங்க. என்ன சொல்ற லாஜிக் புரியுதா? நீங்க இத விட்டுட்டு இங்கிட்டு ஒரு காலு, அங்கிட்டு நான் முன்னாடில இருந்து சொல்லுவேன். முன்னாடில இருந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன். நம்ம சிவில் பக்கம் வந்துட்டீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி சைடு அந்த சைடு போறீங்கல்ல நான் டெக்னிக்கலுக்கு. அதுல குரூப் 1, குரூப் 2 போறத விட, இதுதான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் போஸ்டிங் கிளியர் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இதுல கண்ண மூடிட்டு டெக்னிக்கல் ஒழுங்கா படிச்சுட்டு தாக்கு புடிச்சுட்டீங்க அப்டின்னா, எப்படி 2 வருஷத்துல போஸ்டிங் கிளியர் ஆயிரும் உங்களுக்கு. அப்ப நீங்க ஓரளவு படிச்சுக்கிட்டாவே போதும். நீங்க ஈஸியா கிளியர் பண்ணீங்க. ஏன்னா முழுசா பிரிப்பேர் பண்றதே எனக்கு எக்ஸாம் எழுதுறவங்களே 10,000 பேர் தெரியும். 40,000 பேர் அப்ளை பண்ணாங்க. 22,000 தான் எழுதினோம்னு போன கணக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. 22,000 பேர் உண்மையா படிக்கவும் 2000, 3000 பேர் தான் இருப்பாங்க. இருக்க பிரிப்பேர் பண்றதே உண்மையா 3000 பேர் தான். அதுல போஸ்டிங் இருக்கிறது இப்போ ஒரு 2500 இதுல ஒரு 3000. அப்ப எப்படி உங்களுக்கு கிடைக்காம போகும்? அதுக்கு ஓரளவுக்காச்சும் பிரிப்பேர் பண்ணியிருக்கணும்ல. இந்த அடி இது மாரி ஒரு கட் ஆஃப் வந்து நீங்க பார்க்கவே மாட்டீங்க. குறையுது. இப்ப முனிசிபாலிட்டி எக்ஸாம் எழுதுறீங்கல்ல, இப்ப நாளைக்கு எழுத போறீங்கல்ல, இதுல ஜேடிஓவா இருக்கட்டும், ஏஇயா இருக்கட்டும், அது ஏஇக்கு வந்து ரொம்ப குறையுது. அப்ப ஓரளவுக்கு நீங்க பிரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இந்த அடி போஸ்டிங் வாங்குறத யாராலயும் தடுக்கவே முடியாது. இந்த மாதிரியான வாய்ப்புகள் அடுத்து வருமா அப்படின்னா, இருக்கிற எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டாங்க. இனிமே என்ன வரப்போகுது? மறந்துட்டு பேசாம குடும்பத்த பார்க்கறத ஆரம்பிச்சுட்டு, பிரைவேட்டா வேலைக்கு போறத பார்த்துட்டு ஆரம்பிச்சுரு. அப்ப இன்னும் 6 மாசத்துக்குள்ள இது ஒண்ணையும் நான் சொல்லல. இன்னும் 3000 போஸ்டிங் வந்து 6 மாசத்துக்கு வரப்போகுது. ஃபியூச்சர்னோட நான் சொல்லல. அடுத்த 6 மாசத்துக்குள்ள வரப்போகுது. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? நீங்க எப்படி இந்த வருஷத்துல கஷ்டப்பட்டு போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க போஸ்டிங்ல போய் ஏஇயாவோ, ஜேடிஓவோ, ஒர்க் இன்ஸ்பெக்டரா ஏதோ ஒண்ணுல உட்கார்ந்துருவீங்க ஜேஇயாவோட. ஆனா, வாங்குனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக 100% டிஆர்பி அட்ரஸும் வரும். அப்ப டிஆர்பின்னு யாரும் விடவே மாட்டாங்க. அப்ப ஆல்ரெடி உங்க கையில ஒரு போஸ்டிங் இருக்கு.
இப்ப நீங்க ஃப்ரீயா டிஆர்பி பிரிப்பேர் பண்ணலாம். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அதனால மனசுல வச்சுக்கிருங்க. ஒரு சேஃப்டிக்கு ஒரு போஸ்டிங் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. நீங்க சும்மா நார்மலா படிச்சாவே இந்த போஸ்டிங் கிளியர். நெறைய பேர் நெனச்சுட்டு இருப்பீங்க. நம்ம என்ன இவ்வளவு தான் படிச்சுட்டு இருக்கோம். அப்படி குறைச்சிருமா, இப்படி குறைச்சிருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லுவேன். நீங்க எடுத்த கால பின் வாங்காம ஏஐக்கு பிரிப்பேர் பண்றோமா, போன போக்குல போயிட்டே இருங்க. பின் வாங்கவே வாங்காதீங்க. சார் நான் பின் வாங்கிட்டேன் சார் ஜேடியூக்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். கிடைக்காதுன்னா உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு போஸ்டிங் வந்து எப்படி கிடைக்காம இருக்கலாம். அத ஏஐக்கு நீங்க மினிமம் பிரிப்பேர் பண்ணியிருந்தாவே ஏஐக்கு தனி கிளியர் பண்ணிருக்கலாம் என் பேச்ச கேட்டு. அதுதான் சொல்றேன். புரிஞ்சுச்சா என்ன சொன்னேன்னு? நான் திரும்பவும் அதே வார்த்தை தான் சொல்றேன். வாழ்க்கையில நம்ம யாராச்சும் ஒருத்தவங்கள நம்பணும். அது வந்து நமக்கே தவறா தெரிஞ்சாலும் ஒருத்தவங்களாச்சும் நம்பி அவங்க சொல்றத கேட்டு நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம்னா, இது மாரி மேஜிக் நடக்கும். 2500, 3000 கொஸ்டின் வரும்பொழுது, நம்ம சும்மா ஏஐக்கு நார்மலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்திருப்போம். எல்லா சப்ஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு வச்சிருப்போம். ஈஸியா கிளியர் பண்ணிட்டு ஒரு பெரிய ஒரு ஆபிசர் ஆயிருப்போம். கெசட்டட் ஆபிசர் ஆயிருப்போம். நீங்க இப்ப ஜேடி வாங்கி அடுத்து ஏஐ பொசிஷன் வரதுக்கே 10 வருஷம் ஆகும். புரியுதா என்ன சொல்றேன்னு? குவாலிஃபிகேஷன் இல்ல சார் எனக்கு டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன்னா, ஓகே. பிரச்சனை இல்ல. அவங்கள நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அதனால தான் அப்பயிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் நான். நீங்க மினிமம் படிச்சா கூட போதும். நீங்க வந்து ஓரளவு படிச்சு வச்சிருந்தா போதும். இல்லாட்டினா ஃபியூச்சர்ல எப்படி போஸ்டிங்ஸ் அதிகம் வரும், எப்படி போஸ்டிங் நீங்க கிளியர் பண்ணிறலாம். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயத்த இடத்த குடுக்காதீங்க. பயம் எப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கும்னா, நமக்கு வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்க வைக்கும். அது புத்திசாலித்தனமா யோசிக்கும்போது, நம்ம லைஃப் அப்படி போயிருமா, இப்படி போயிருமா பயந்து நம்ம தவறான முடிவு எடுத்து, சேஃப்டி சோன் ஏதோ அதுக்குள்ள விட பார்ப்போம். ஆனா சேஃப்டில நமக்கு அழிவு. அது நமக்கு தெரியாது. அதனால நெகட்டிவா பேச விரும்பல. அப்படி இருந்ததுனால பிரச்சனை இல்ல. நீங்க ஓடுற பாதையில அதிலேயே ஓடுங்க. இப்ப ஜேடீக்கு தான் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்ல. அதுக்கே பிரிப்பேர் பண்ணுங்க. ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு அடுத்து பிரிப்பேர் பண்ணிக்கலாம் அடுத்தது. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அடுத்து. அடுத்து திரும்பவும் சொல்றேன். இப்ப நான் பேசம்போது, இதுக்கு முன்னாடி இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வர, நீங்க ஒரு இந்த 95% இந்த இதுல இருக்கக்கூடியவங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கு தெரியுமா? எக்ஸாம பத்தி ஒரு பயம் இருந்திருக்கும். நம்மளால கிளியர் பண்ண முடியுமா? கிளியர் பண்ண முடியாதா? நீங்க ஒரு டவுட்டோட தான் வந்திருப்பீங்க. உங்களோட மனநிலை இப்ப மாறுனுச்சா? நான் உண்மைய தான் சொன்னேன். எதுவுமே நான் ஆதாரத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே. இப்ப 3000 கொஸ்டின் வரும்னு சொல்றது Q&A பேசுனது எல்லா சோசியல் மீடியாவுலயும் இருக்கு. வேணா எடுத்து போய் பாத்துக்கங்க. என்ன சொல்ல முடியுதா உங்களுக்கு? ரிவைஸ் ரிசல்ட் என்ன இருக்குன்னா, ஆதாரத்தோட தான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். உங்கள வந்து நான் மோட்டிவேட் பண்ணி உங்கள பெருசா இது பண்ணணுங்கிறதுக்காண்டி, உங்கள பூஸ்ட் அப் பண்ணணுங்கிறது பொய்யான விஷயங்கள்லாம் எதுவுமே நான் சொல்லல. என்ன சொல்ல முடியுதா உங்களுக்கு? கட் ஆஃப்மே நான் லாஜிக்கலா தான் கட் ஆஃப் பேசியிருக்கேன். 235, 240 கொஸ்டின் வந்திருக்கு ஏஐல போன டைம் அப்டின்னா, எடுத்து போய் போன டைம் பாருங்க. 2023ல போஸ்டிங் போட்டுருக்காங்க. அத எடுத்து பாருங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். 2022ல எக்ஸாம் நடந்து 23ல போட்டது பாருங்க. ஏஐயா இருக்கட்டும், ஜேடியூவா இருக்கட்டும், ஓசிலா இருக்கட்டும். அதனால திரும்பவும் சொல்றேன். இப்ப நான் பேசினதால உங்களுக்கு மாற்றம் வந்துச்சு அப்டின்னா, இந்த பழக்கமே உங்ககிட்ட இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட். ஏன் இருக்கக்கூடாது அப்டின்னா, அதாவது நான் உங்களுக்கு மோட்டிவேஷன் இப்ப பண்ணேன். இப்படித்தானே சொன்னேன். ஆனா இடையில உங்களுக்கு நல்ல விஷயங்கள சொல்லிக் குடுத்துட்டு இருப்பேன். அதாவது டிசிப்ளின பத்தி சொல்லிக் குடுத்திருப்பேன். இப்படித்தானே சொல்றேன். நம்ம ஒரு பாதையில இறங்குனோம்னா, எப்பயும் பின்வாங்கவே கூடாது. ஓகேவா? நீங்க டெய்லி பெரிய பெரிய விஷயத்த பண்றத விட்டுட்டு, படிக்கிற விஷயத்த தான் சொல்றேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒர்க் ஆரம்பிச்சீங்கன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ணா தான் பார்க்கணுமே தவிர, ஒரே நாள்ல இப்படி இந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி ஒர்க்க முடிச்சுப்புட்டு, அடுத்த நாள்ல கொஞ்சம் கேப் விட்டு ரெஸ்ட் எடுக்கிறது, அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, இது மாரி போனீங்கன்னா, சுத்தம் இல்லாம போயிருவீங்க. என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப இது இந்த இந்த பிரச்சனை யாருக்கு வரும் தெரியுமா? ஒரே நாள்ல விழுந்து, விழுந்து, விழுந்து படிச்சுட்டு, ஒரு வாரம் கூட விழுந்து, விழுந்து படிக்கிறது. இல்ல 1 மாசம் கூட விழுந்து, விழுந்து படிக்கிறது. அடுத்ததுல வந்து ஏதாச்சும் ஒரு உட்கொதிச்சுன காரணத்த சொல்லி கொஞ்சம் இது பண்ணிறது. இல்ல ஒரு எக்ஸாம் எழுதுனானா மறுபடியும் வந்து ஸ்லோ ஆயிறது. இது யாருக்கு வரும்னா, யாராச்சும் ஒருத்தவங்க பேசுறத கேட்டு ஃபயர் ஆகிட்டே இருப்பாங்க. அதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்டு அதனால ஃபயர் ஆகுறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஆனா, இந்த மோட்டிவேஷன்ங்கிறது ஜஸ்ட் நம்மளோட மைண்ட் செட்ட மாத்துறதுக்கு தான். அது நம்மளோட டார்கெட்ட வந்து கடைசி வரையும் பயணிக்க வைக்காது. கடைசி வரையும் நான் இன்னைக்கு இப்ப மோட்டிவேஷன் பண்ணியிருக்கேன்னா, இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு பூஸ்டப்பா இருக்கும். எக்ஸாம் முடியிற வரைக்கும் கூட நான் என்ன சொல்றது வந்து உங்களுக்கு அதான் இருக்கும். பூஸ்டப்பா இருக்கும். நல்லா படிச்சவங்களுக்கு இதுலயே போஸ்டிங் கிடைச்சுன்னா கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிரும். ஒழுங்கா படிக்காதவங்களுக்கு, இத ஒழுங்கா எழுதுவோம். ஓரளவுக்கு பிரிப்பேர் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் பிரிப்பேர் பண்ணி அடுத்த ஒரு ஏதாச்சும் கிளியர் பண்ணணும். ஓரளவுக்கு மோட்டிவேஷன் ஆவீங்க. அதே வந்து அடுத்த வாரம், அடுத்த மாசம் போக, போக, போக என்ன ஆயிரும்னா, இது கம்மியாயி, கம்மியாயிட்டு ஒரு ஸ்டேஜ்ல அடுத்தவங்கள வந்து பிளேம் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. குறை சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க. ஒண்ணு உங்க சுத்தி இருக்கக்கூடிய காரணங்கள், இல்ல ஏதாச்சும் ஒரு நபர்கள வந்து பிளேம் பண்ணிட்டு, நீங்க எம்ப்டியா இருந்துட்டே இருப்பீங்க. நீங்க அப்படி காரணம் குறை சொல்றதுனாலயோ, காரணம் சொல்றதுனாலயோ, உங்க லைஃப் ஸ்டைல் மாறும்னா மாறாது. எப்ப நீங்க முடிவடைறீங்களோ ஃபுல்லா 100% அப்பதான் லைஃப் ஸ்டைல் வந்து மாறும். போஸ்டிங் கிடைக்கும். என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்டின்னா, எப்பயும் குறை சொல்றத விட்டுட்டு, எப்பயும் என்ன செய்யணும்னா, மினிமம் ஒர்க் டெய்லி இப்ப நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் இது பண்ணிட்டீங்கன்னா, நீங்களே மனசுக்கு ஒரு டார்கெட்ட போட்டுக்க கூடாது. 6 மாசத்துல போஸ்டிங் கிளியர்ன்னு 1 வருஷம் கிளியர்ன்னு ஆகுனீங்கன்னா, அப்படி நெனச்ச யாருமே
போஸ்டிங் கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. 4 வருஷம், 5 வருஷம், 3 வருஷம், 2 வருஷம்னு இதுல இருப்பீங்கல்ல. ஆரம்பிக்கும்போது நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? 6 மாசத்துல போஸ்டிங் வாங்கணும்னு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ 2 வருஷமா ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சுன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்த மாரி இன்னும் போஸ்டிங் கிளியர் பண்ணாம இருப்பீங்க. அப்ப நீங்க இந்த டயத்துல கால்குலேட் பண்றத விட்டுட்டு, நீங்க உங்கட்ட இருக்கக்கூடிய அந்த மனசு இருக்குல்ல, மூளை இருக்குல்ல, அதுல எந்த அளவுக்கு ஃபுல் ஆகணுமோ, அத டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணிட்டே இருங்க. சிலபஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருங்க. மார்க்குடைய பார்த்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நாள் உங்களுடைய மனசு வந்து நிறைய மூளையிலேயே உங்களுக்கு தேவையான போஸ்டிங் வாங்குற அளவுக்கு நாலேட்ஜபிள் ஆயிருவீங்க. அந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஆனது உடனே, உங்களுக்கு வந்து என்ன செய்யுங்க, அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வாங்கிருவீங்க. என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப டெய்லியே அடுத்தவங்க சொல்றத நினைச்சு நீங்க மோட்டிவேஷன் ஆனீங்கன்னா, ஆரம்பத்துல பீக்கா இருக்கும். போக போக நீங்களே ஸ்லோவாகி சரவண ஆயிருவீங்க. இதுக்கு அப்புறம் ஏக்கமே வராது உங்களுக்கு. படிக்கணுங்கிற ஆர்வமே போயிரும். 0ல வந்து நிப்பீங்க. ஆனா, நீங்க நம்ம டெய்லி ஒர்க் பண்ணுவோம். நம்ம கவர்ன்மென்ட் போஸ்டிங் கிடைக்கணும். நம்ம இவ்வளவு நாளா இப்படி நாளா நெனச்சு நெனச்சு ஓடுனோம். கிடைக்காம போயிட்டே இருக்கு. இனிமே நம்ம என்ன செய்ய போறோம்? சிலபஸ முடிக்கிறதுலயும், சப்ஜெக்ட் நல்லா ரிவிஷன் பண்றதுலயும், ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நமக்கு மார்க் கம்மியாகுதா? எதுல கம்மியாகுதோ, அத ஸ்ட்ரெங்தனிங் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ, அதுக்காக டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மென்ட் பண்ணுவோம்னு, அத இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிக்கிட்டு, வீட்டு ஒர்க்கையும் நீங்க பார்த்துக்கிட்டு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்ஃபில் ஆகலாம். அப்ப வந்து போஸ்டிங் வாங்குறத யாராலும் தடுக்க முடியாது. சீக்கிரமே ஆயிரும். டிசிப்ளின் வந்து சீக்கிரம் நீங்க நினைக்கிறீங்க. இதுல தான் சீக்கிரம் ஆக முடியும். அத விட டிசிப்ளின் யாரு வந்து ஒழுக்கமா இருக்காங்களோ ஒரு செயல்ல, அவங்கள தான் சீக்கிரம் வந்து அச்சீவ் பண்ண முடியும். படிக்கிற விஷயத்துல. புரியுதா நான் சொல்றேனே? அதுதான் அடுத்த ஸ்லைட்லயும் காமிச்சிருக்கேன். இங்க பாருங்க. ஒரு மோட்டிவேஷன் இருக்கு, டிசிப்ளின் இருக்கு. அந்த ஸ்லைடே உங்களுக்கு வியூ வந்து தெரியுதா உங்களுக்கு? உங்க டார்கெட் நோக்கி ஓடுது. இது இது வந்து ரொம்ப பீக்கா போய் தொடும். அப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும். பாசிட்டிவா போயிட்டே இருக்க மாரி இருக்கும். திடீர்னு நெகட்டிவ்ல இறங்கும். அதுக்கடுத்து திடீர்னு நெகட்டிவ்ல இறங்கி வந்து ஒரு இடத்துல நின்றும். ஆனா இது அப்படி இல்ல. எப்பயுமே கன்சிஸ்டன்ஸியா ஒரு ஃப்ளோ போயிட்டே இருக்கும் எப்பயுமே. சக்சஸ் நோக்கி. கடைசில டார்கெட் வந்து எப்படி இருக்கும்? சக்சஸ்ன்னு வந்து முடியும். என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க எவ்வளவு படிக்கிறீங்கங்கிறது விஷயம் இல்ல. டெய்லி அந்த ஹாபிட்ட பழகிக்கிட்டு, டெய்லி அது ஒர்க் போட்டுட்டு இருக்கீங்களா? அதுதான் முக்கியம். நான் எக்ஸாம் படிக்கிறதுல தான் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அதுக்கடுத்து அதுக்கடுத்து சிலவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன எண்ணம் இருந்துட்டு இருக்கும் அப்டின்னா, அதாவது வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதுமே இதுவரை நடந்திருக்காது. அவங்க ஆசைப்பட்ட பொருள் எதுவுமே கிடைச்சிருக்காது. எந்த நல்லதுமே நடந்திருக்காது. அவங்க ஏதாச்சும் ஒண்ணு ட்ரை பண்ணுவாங்க. அது வேற ஏதாவது போய் முடியும். நான் அவங்களுக்குலாம் சொல்ல வேண்டியது ஒண்ணுதான். அவங்களுக்கான வாசகம் தான் இது. ஒரு குறள் நீங்க பார்த்திருக்கீங்க. "தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த குவித்திடும்னு" சொல்லுவாங்க. இதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இத வந்து யாருமே நம்ம வாழ்க்கைய மாற்றத்துக்கான லைனா பயன்படுத்துறது இல்ல. ஜஸ்ட் இந்த லைன் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொருளோட தெரிஞ்சிருக்கும். ஆனா வாழ்க்கையில நம்ம எப்ப சோர்ந்து போறோமோ, அப்ப இத யாருமே பயன்படுத்திக்க மாட்டாங்க. அதாவது உங்களுக்கு விதி இதுதான் அப்படின்னு நீங்களே நெனச்சாலும், உங்கள சுத்தி இருக்கக்கூடியவங்க சொன்னாலும், அப்ப தெய்வம் வந்து உங்களுக்கு விதி இதான் நிர்ணயிச்சிருச்சு அப்படின்னு நீங்க நெனச்சாலும், நீங்க முயற்சி பண்றத நிறுத்தாம, உங்களால பெருசா சாதிக்க முடியலாட்டி கூட பரவால்ல. டெய்லி நம்ம என்ன சொல்றேன்னா, ஏதோ ஒரு ஒர்க் போட்டுட்டே இருக்கீங்க. எக்ஸாம் கிளியர் பண்றதோ, இல்ல ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, டெய்லி முயற்சி பண்ணிட்டே இருக்கும்போது, அதுக்கான ஒர்க்க போட்டுட்டே இருக்கும்போது, உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியத்த கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி குடுக்கும். தெய்வம் குடுக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களுடைய உழைப்பு வந்து குடுக்கும் கண்டிப்பா. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. யா நான் உழைச்சேன் சார். ஆனா எனக்கு வாழ்க்கையில எதுவுமே கிடைக்கல. அப்படின்னு ஒரு மனுஷனால சொல்ல முடியாது. அப்ப அந்த மனுஷன் சொல்றான் அப்படின்னா, அவன் வந்து கடைசி வரையும் ஒருத்தன் உழைச்சிருக்கணும். கடைசி ஒரு நொடி வரையும் அவன் உழைச்சிருக்கணும். அப்ப அவன் சொல்ற இடத்துல இருக்கான்னா, அவன் என்னைக்கோ ஒரு உழைப்ப விட்டுட்டு, பாதியிலே விட்டுட்டு, அவன் வந்து அரைகுறையா பண்ணிக்கிட்டு, அத சொல்லிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஒருத்தன் கன்டினியூஸா உழைச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா, ஒண்ணு அவன் இறந்து போயிருக்கணும். அது சக்சஸ் நடக்காம. இல்லாட்டி என்ன இருக்கும்னா, கண்டிப்பா ஒரு நாள் அவன் சக்சஸ் அடைஞ்சிருப்பான். எவ்வளவு வயசு ஆயிருந்தாலும். என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப விதியே சரியில்லாம உங்களுக்கு இருந்தாலும், தெய்வமே உங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சாலும், நீங்க ஒண்ணு உழைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அந்த உழைப்புக்கு கரெக்ட்டான தகுந்த ஒரு ஊதியம் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு குடுத்தே தீரும். அத எந்த ஒரு சக்தியாலயும் தடுக்க முடியாது. புரிஞ்சா எல்லாருக்கும்? நீங்க எந்த மதத்த சார்ந்தவங்களா வேணாலும் இருந்துக்கிடுங்க. ஆனா, அந்த மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு. அதுதான் இந்த பிரபஞ்சத்த இயக்கிக்கிட்டு இருக்கு. ஒரு பிச்சைக்காரன் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகுறான். ஒரு சாதாரண ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு நாலேட்ஜே இல்லாதவன் இன்னைக்கு பெரிய பெரிய கலெக்டராவோ, பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கான். எப்படி இதெல்லாம் நடக்குது? இந்த பிரபஞ்சம் இயங்குற விதம் தான். எப்போ உங்களோட மைண்ட் செட்ட மாத்துறீங்க, உழைக்கிற விதத்த அதிகப்படுத்துறீங்களோ, நீங்க எவ்வளவு பெரிய ஒரு நாலேட்ஜபிளான பெர்சன் தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தரா இருக்கக்கூடிய ஒருத்தவங்களும் வாழ்க்கையில தோக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு எக்ஸ்ட்ரார்டினரியா சூப்பர் பவர் இருந்தாலும் தோக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எந்த ஒரு மனிதன்ட்ட உழைப்பு இருக்கோ, அவன் தோக்குறதுக்கான வாய்ப்பே இல்ல. ஆனா அது சம் டைம் எடுத்துக்கணும். அதுக்குன்னு சில டயத்த எடுத்துக்கலாம். கொஞ்ச நாள் எடுத்துக்கும் வெற்றி. என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு?
அதனால நீங்க எந்த காலகட்டத்துல இருந்தாலும், நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான் ஃபைனலா. நீங்க உங்கள நம்புங்க ஃபர்ஸ்ட்டு. உங்கள நம்பி வாழ்க்கையில எதுவுமே இல்லாதபோது நம்புறது தான் வெற்றிய குடுக்கும். எனக்கு வந்து வெற்றி நான் ஓரளவு படிச்சுட்டேன். எனக்கு வெற்றி பக்கத்துல தெரியுது. அப்ப நம்புறது வெற்றிய குடுக்காது. உங்கட்ட எதுவுமே இல்ல சார். சார் நான் வந்து அ ய ஒரு நீங்க சொல்றீங்க 2 ஸ்கூட்டி 240 கொஸ்டின் இருக்குன்னு சொல்றீங்க. 230 கொஸ்டின் இருக்குன்னு சொல்றீங்க. நான் 200 தொடல சார். அப்போ வந்து நீங்க உங்கள நம்பி, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு, அதுக்கான ஒர்க்க போட்டு, உங்க பொட்டன்ஷியல் ஆக்குறீங்கல்ல, அதுக்கான தகுதிய நீங்க படுத்திக்கிறீங்கல்ல, அப்பதான் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பா கட் ஆஃப் குறையும். அப்படி கிளியர் பண்ணலாட்டியோட விட்றாதீங்கன்னு சொல்றேன் நான். நோட்ஸ் உங்க கையில இருக்கு. எல்லாமே இருக்கு. விட்றாதீங்க. இந்த அடுத்த 6 மாசத்துக்குள்ள நீ போர்ஷன் கிளியர் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். எக்ஸாம் முடிச்ச மறுநாள்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிச்சிடணும். புரியுதா என்ன சொல்றேன்னு? அதாவது உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு 1 மாசம் கழிச்சு டிஎன்பிஎஸ்சில இருந்து ஏஐ கால்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜூலை எண்ட்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். எக்ஸாம் முடிச்சுட்டு 30ஆம் தேதி முடிச்சுட்டு வரீங்களா? இல்ல 29ஆம் தேதி முடிச்சுட்டு வரீங்களா? மறுநாள்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சிடணும் மறுபடியும் வேலைய. அப்ப என்ன செய்யணும்? நீங்க போட்டு வந்திருப்பீங்க. கீனா நம்ம இன்ஸ்டிடியூட்ல விட்டுருப்போம். எல்லா இன்ஸ்டிடியூட்லயும் விட்டுருப்பாங்க. எடுத்து செக் பண்ணி முடிச்சுட்டீங்க. அப்ப என்ன குறை நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். குறை நடந்ததுக்கு அப்புறம் அத வந்து நீங்க வந்து ஸ்ட்ரெங்தனிங் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய ஒர்க்கா இருந்தாலும் எடுத்துக்கிருங்க. இதுக்கு முன்னாடி நெனச்சிருப்பீங்க இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணலாம். இல்ல குடும்பத்துல வேலை பார்க்கலாம். கந்த வேலைக்கு போலாம்னு நெனச்சிருப்பீங்க. அத இன்னும் ஒரு 6 மாசம் தள்ளி வைங்க. இந்த 6 மாசம் நீங்க குடுக்குற டைம் உங்க வாழ்க்கைய மாத்தும்னு நான் சொல்றேன். என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீங்க போஸ்டிங் வாங்குனதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து ஏஇஆர் இருந்தா சும்மா சம்பளம் பாத்தீங்கன்னா ஒரு 6,00,000 சம்பாரிப்பீங்க. ஒரு டிப்ளமோ அது ஏன்னா 2க்கு ஒரு 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 1,50,000 அதுல 5, 6 லட்சம் சம்பாரிப்பீங்க. அப்படிங்கும்போது, நீங்க ஒரு பிரைவேட்ல வந்து மாத கணக்குல வருஷ கணக்குல சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் ஒரு 2, 3 வருஷத்துல உங்களுடைய கனவு சாத்தியமாயிரும். என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதனால இன்னும் 6 மாசத்துல நீங்க ஏதாச்சும் வேற ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மேரேஜ் பண்ணிக்கிறலாம். இல்ல அது பண்ணலாம். இல்ல இத பண்ணலாம். இல்ல வேலைய இப்ப பார்த்துட்டு இருக்க பிரைவேட் வேலை நல்லா வந்து பார்க்கலாம். இல்ல வந்து இன்னொரு புது வேலைக்கு போகலாம். இல்ல பார்ட் டைம் வேலை பார்க்கலாம்னு வச்சீங்கன்னா, இன்னும் ஒரு 6 மாசத்துல தள்ளி வச்சுட்டு, இந்த இல்ல சார் நான் வந்து நல்லா எழுதியிருக்கேன் சார். இருந்தாலும் அடுத்த வகுப்புக்கு போயிரலாமா சார்ன்னா, வேணாம். உங்க கையில அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்குற வரையும் நீங்க பிரிப்பரேஷன விடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீங்க வாங்குற வரையும் வைராக்கியமா இருக்கணும். ஆனா எனக்கு தெரியும். இதுல யார் யாரெல்லாம் போஸ்டிங் கிளியர் பண்ண போறாங்க இந்த தாட்டி அப்படின்னு தெரியும். அதுக்குன்னு அவங்க வந்து ரொம்ப ஃபீக்கா படிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நம்பிக்கை வைக்கல. கட் ஆஃப் ஓரளவு குறையும். மினிமம் லெவல்ல யார் யார் எவ்வளவு படிச்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால இந்த இதுல நீங்க போனாலும் சந்தோஷம் தான். போகாத நபர் ஒரு சில பேர் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க என்ன தப்பு பண்றீங்களா இனிமேயாச்சும் திருத்திக்கிறீங்க. நான் திரும்பவும் சொல்றேன். இந்த வீடியோ ரெக்கார்ட்ல தான் போட்டிருக்கேன். எடுத்து மறுபடியும் உங்களுக்கு லிங்க் நான் ஷேர் பண்ணி அனுப்புவேன். உங்களுக்கு எப்பப்பலாம் சோறு வருதோ, அப்ப வந்து இத எடுத்து பார்த்துக்கங்கன்னு நான் சொல்றேன். அதனால எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம தான் நல்லா எழுதிட்டோமே! ஆன்ஸர் கீலாம் செக் பண்ணி பார்த்தோமே! நமக்கு வந்து இவ்ளோ கொஸ்டின் வருது. கட் ஆஃப் சார் குறையும்ன்னு சொன்னாங்க. நமக்கு தான் இதுன்னா அப்படி ஆடிட்டு நிக்கக்கூடாது. அடுத்த வேலைக்கு ஓடிறக்கூடாது. 6 மாசத்துல இன்னும் ஒரு 3000 போஸ்டிங் வருதுல்ல. என்னைக்கு நீங்க போய் அங்க போஸ்டிங்ல சைன் பண்றீங்களோ, அன்னைக்கு தான் நீங்க இந்த ப்ராசஸ்ல இருந்து வெளில வரணும். என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீங்க 2 மாசம் கேப் விட்டாலும், 1 மாசம் கேப் விட்டாலும், 15 நாள் கேப் விட்டாலும், இவ்வளவு நாள் நீங்க போட்ட உழைப்பு எல்லாமே வேஸ்ட்டா போயிரும். நோட்டிபிகேஷன் வந்துரும் ஜூலை எண்ட்ல டிஎன்பிஎஸ்சில இருந்து. அடுத்து அந்த நோட்டிபிகேஷன் வந்து 1 1/2 மாசத்துல இங்கிட்டு முனிசிபாலிட்டில இருந்து இன்னொரு நோட்டிபிகேஷன் வந்துரும். ஆனா, 15 நாள் விட்டது பெரிய ஒரு தலைவலியா வந்து நிக்கும் நமக்கு. அப்ப எப்பயுமே நான் சொல்லுவேன். ஒரு சில பேர் இப்ப பாதியில நடத்திட்டு இருக்கும்போதே ஒரு 20 நாள் நம்ம இப்ப கேப் விட்டுட்டோம். ஒரு 30 நாள் கேப் விட்டுட்டோம். இல்ல நம்ம கிளாஸ் கவனிச்சோம். பாதி நாள் நம்ம படிக்காம விட்டோம். ரிவிஷன் பண்ணிட்டோம்னா, அவங்க அவங்க இடையில வந்து பிரேக் ஆகும்போது நான் சொல்லிட்டே இருப்பேன் நான். என்ன சொல்லிட்டு இருப்பேன்னா, அப்படி ஆனாலும் பரவால்ல அந்த சப்ஜெக்ட்ட தூக்கி வீசிருங்க. அடுத்தடுத்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறதாச்சும் அதோட கன்டின்யூ பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். எதுக்காகன்னா, போஸ்டிங் நெறைய வரும்போது கட் ஆஃப் நல்லா குறையும். அப்ப மினிமம் லெவல்ல நான் பிரிப்பரேஷன் பண்ணி வச்சிருந்தாவே, நம்ம ஈஸியா போஸ்டிங் கிளியர் பண்ணிறலாம். அதுக்கு தான் சொல்றது. 120 போஸ்டிங் விடும்பொழுது, கட் ஆஃப் ஒரு ஒரு லெவலுக்கு போய் நிக்கும். அதுல கிளியர் பண்ணவனும் ஏஇ தான். அதே வந்து 2500 போஸ்டிங் வரும்போது கட் ஆஃப் ரொம்ப லோவா இருக்கு. அதுல கிளியர் பண்றவனும் ஏஇ தான். என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதனால நம்ப டைம் பார்த்து அடிக்கணும். திறமை இருக்கிறவன் சின்னதுல பெருசா சாதிச்சுட்டு போயிருவான். ஓரளவுக்கு திறமை இல்ல அப்டின்னா, இப்ப நமக்குன்னு நேரம் வரும். அந்த நல்ல நேரத்த பயன்படுத்திக்கணும். ஒரு பெரிய லம்பா போஸ்டிங் வரும். அந்த போஸ்டிங்க பயன்படுத்திட்டு மினிமம் மார்க் அப்ப வந்து மினிமமா எடுக்கக்கூடிய மார்க் அளவு தான் நம்ம எடுக்கிறோம் அப்பன்னா, அந்த மினிமம் மார்க்ல நீங்க போஸ்டிங் வாங்கணும்னா, இந்த மாரியான கால சூழ்நிலைகள பயன்படுத்திக்கிறணும். அப்டின்னு நான் சொல்றேன். என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதனால சக்சஸ்ஸுக்கான மெயின் காரணமே என்னன்னா, ஒரு ஒர்க்க செய்யறோம் அப்டின்னா, 10 நாளுக்குள்ள நடக்கணும், 20 நாளுக்குள்ள நடக்கணும்ங்கிறத மறந்துட்டு, டெய்லி நம்ம வந்து ஒர்க் போட்டுக்கிட்டே இருக்கணும்.
என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு வந்து இந்த விஷயத்துல நம்ம சாதிச்சுருவோம் அப்படின்னு பலனை எதிர்பார்க்காம, நீங்க உழைச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு நேர்கோட்டுல. சார் எனக்கு நான் இந்த நேரத்துல தான் படிப்பேன், அந்த நேரத்துல தான் படிப்பேன். அப்படி இருக்கவே கூடாது. நீங்க கிடைக்கிற டயத்துல படிக்க பாத்துக்கணும். கிடைக்கிற நேரத்துல வேலை பார்க்க பாத்துக்கணும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா இதாயிரும். நான் திரும்பவும் சொல்றேன். நம்ம ஒரு இடத்துல போய் போஸ்டிங் வாங்கி வேலை பார்க்க போறோம்னா, அங்க வந்து மைண்ட் செட் ஒரு மாரி இருக்கும். அதே வந்து இல்ல சார் நான் சொந்தமா எங்களுக்கு பிசினஸ் இருக்கு. நான் அத பார்த்துக்குவேன். இல்ல எங்க அப்பா இது வச்சிருக்காங்க, அத வச்சிருக்காங்க அப்படின்னா, அதோட மைண்ட் செட் வேற. 2யுமே குழப்பிக்க கூடாது. நம்ம இந்த ரூட்ல தான் சர்வீஸ் ஓரியன்டடா போறோம். சர்வீஸ் செக்டார்ல போப்போறோம். ஐ மீன் ஒரு கவர்ன்மென்ட் போஸ்டிங் வாங்கிட்டு பப்ளிக் சர்வீஸ் பண்ண போப்போறோம் அப்படின்னா, உங்களோட மைண்ட் செட் வேற மாரி இருக்கணும். கரெக்ட்டா டிசிப்ளினா இருக்கணும். அதுக்கடுத்து வந்து எப்பயுமே உங்களுடைய டீம் மோட்டிவேட்டே ஆகக்கூடாது. உங்களுக்கு தான் நம்பிக்கை வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கணும். புரியுதா நான் சொல்றேன்னு? வேலை வாங்குனதுக்கு அப்புறம் பிரஷர் இருக்கும் உள்ளவங்கல. வேலைய விட்டுட்டு ஓடிறலாங்கிற அளவுக்கு பிரஷர் இருக்கும். வேலை வாங்குற வரையும் வேலை கிடைச்சிட்டா போதும்னு தோணும். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு மண்ணு நமக்கு தெரியாது டிபார்ட்மென்ட்ல போனதுக்கு அப்புறம். இவனும் சொல்லியே குடுக்க மாட்டான். பாகுபாட பார்ப்பான். அப்படிங்கும்போது அசிங்கப்படுற மாரி இருக்கும். அந்த டேட்க்குள்ள முடிக்க முடியாம மேலதிகாரி திட்டுவான், கீழ அதிகாரி திட்டுவான். ஒரு ப்ரொசீஜரா ஒரு லெட்டர் எழுதுறதுக்கே பெரிய விஷயமா இருக்கும் ப்ரொசீஜருக்கு. என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யறன்னா, எப்பயும் உங்களுக்கு நம்பிக்கை வேலை கிடைச்சாலும், கிடைச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு நம்பிக்கை எப்பயும் நீங்க விடவே கூடாது. எவ்வளவு கஷ்டமானாலும் சரியாயிரும், சரியாயிரும்னா, டெய்லி லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாரி தான் இருக்கும். புரியுதா நான் சொல்றேன்னா? ஓகே, ஓகே. எக்ஸாம் அவ்வளதான். ரொம்ப நேரம் நான் பேச விரும்பல. நீங்க எது உங்களுக்கு மத நம்பிக்கை இருக்கு, கோவில் போகணும், இல்ல அந்தந்த மதத்துக்கு தகுந்த மாரி நீங்க போகணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா, டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, காலைல எந்திரிச்சு சீக்கிரமா போறதுக்கு பாருங்க. முக்கியமான விஷயம் நான் சொல்றது தான். நீங்க காலைல சாப்பிட்டுட்டு போற மாரி பாருங்க. சார் நான் பார்த்தேன், அந்த பழங்கள் சாப்பிட சொன்னா, இந்த பழங்கள் சாப்பிட சொன்னா, அதெல்லாம் ஒரு மண்ணும் வேணாம். டெய்லி ரொட்டீன் காலைல இட்லி சாப்பிடுவீங்களா? அதே போயிட்டு பழக்கம் பண்ணுங்க. என்ன சாப்பாடு அதிகம் சாப்பிடாதீங்க. தூக்கம் வந்துருக்கிறதுக்காண்டி அத நான் சொல்றேன். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? சாப்பிட்டு போறீங்களா? சாப்பிடுங்க. மதியம் சாப்பிடும்போது கண்டிப்பா மதியம் சாப்பிட்றணும். திரும்பவும் சொல்றேன். எக்ஸாம் அன்னைக்கு காலையிலயும், மதியமும் கண்டிப்பாக சாப்பிட்டோம்னா, சார் எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் சீக்கிரம் போயிட்டேன்னா, நீங்க பட்னியா கிடந்தவன மேக்ஸிமம் எக்ஸாம் கிளியர் பண்ண மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன். எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் என் பக்கத்துல இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன்ல. அதனால நீங்க பட்னியா போய் எக்ஸாம் எழுதக்கூடாது. ஐ மீன் என்ன சொல்றேன்னா, வயிறு காய போட்டுட்டு போக்கூடாதுன்னு நான் சொல்றேன். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப அதுக்கு தகுந்த மாரி பழங்கள் வாங்கி வச்சுக்கிருங்க. இல்ல பிஸ்கட் வாங்கி வச்சுக்கிருங்க. வாட்டர் பாட்டில்ல தண்ணி வச்சுக்கிருங்க. உங்க நீங்க இது பண்ணிட்டே இருங்கன்னு நான் சொல்றேன். காலை சாப்பாட ஃபுல்லா சாப்பிட்டுருங்க. மதிய சாப்பாட அரை சாப்பாடா சாப்பிட்டுருங்க. தூக்கம் வராத அளவுக்கு. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், அந்த சாப்பாடு சாப்பிடணும்னு கணக்கே இல்ல. அதெல்லாம் பணக்காரங்க ரெடி பண்ணின ரூலு. ஓகே. அதெல்லாம் வேற. நமக்கு டெய்லி நம்ம வீட்ல என்ன சாப்பிடுறோம் நமக்கு தெரியும். அத சாப்பிட்டுருங்கங்கிறேன். இல்ல வீட்டுக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் தூரம் போற மாரி இருந்தா சாப்பாடு கட்டிட்டு போயிருங்க. லெமன் சாதம்னா கட்டிட்டு போயிருங்கன்னு சொல்றேன். இதுல என்ன வெட்கம் இருக்கு? புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? ஓகே. உங்களுக்கு எது தோதுவோ அதன்படி தான் வாழணும். அதுதான் உங்க உடம்புக்கு ஒத்தது. திடீர்னு நான் போறேன்னு வெளில போயிட்டு ஒரு நாள் சாப்பிட்டுட்டு, இல்ல ஏதாச்சும் என்ன சாமான் சாப்பிட்டுட்டு, நான் போய் காலையிலேயே நான் எனக்கு ஒரு மெயின் ஏரியால போட்டாங்க. காலையிலேயே பிரியாணி கிடைக்குது. ஒரு வெட்டு வெட்டுறேன்னு வெட்டிட்டு, அங்க போய் கிடக்கக்கூடாது. அதுவும் எக்ஸாம் டைம்லனா நம்ம டெய்லி ரொட்டீன்ல என்ன பண்ணிட்டு இருக்கோமோ, அத தவிர்த்து ஒரு பழங்கள் சாப்பிடலாம். ஒரு சில பழங்கள் சாப்பிடலாம். எக்ஸ்ட்ரா கூட வேற எதுவும் ஆரஞ்சு இந்த மாரி பழங்களோட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் புளிப்புத்தன்மை உடையது. வயிறு வலி ஏற்படுத்தி விட்டுரும். இல்லாட்டி மயக்க சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டுரும். ஓட்டுற மாரி ஏற்படும். அந்த ஃபீலிங்லயே நமக்கு யோசிக்க தோணாது எக்ஸாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஓகே. க கண்டிப்பாக கட் ஆஃப் ரொம்ப கம்மியாகும். இல்ல நெறைய பேர் நெறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆயிருவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கடுத்து இவ்வளவு போஸ்டிங் வருது. அது 6 மாசத்துல இவ்வளவு போஸ்டிங் முடிய போகுது. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் எண்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே, ஒரு சில பேரு வேலை பார்த்துட்டு அட்டெண்ட் பண்ணாம இருந்திருப்பீங்க இந்த செஷன. ஒரு சில பேர் கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. எல்லாருமே போஸ்டிங் கிளியர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக போகுது. இவ்வளவு போஸ்டிங் வருது. பிரிப்பேர் பண்றவங்க ரொம்ப கம்மி. அப்படிங்கும்போது எல்லாருமே போஸ்டிங் வாங்கிருவீங்க. இந்த வருஷத்துக்குள்ள எல்லாருமே போஸ்டிங் அவங்களுக்கும் ஒரு லைஃப்ல ஒரு வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு. பெர்மனன்ட்டா ஒரு வேலை கிடைச்சிரும். அதனால எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நல்லா எழுதிட்டோம்னு நெனச்சு, அடுத்த சர்க்கிள்க்கு ஓடாம, இன்னும் 6 மாசம் தான் நான் சொல்றேன். 6 மாசம் தான். அதுக்கடுத்து நீங்க என்ன வேணுமாலும் பண்ணிக்கிறீங்கங்கிறேன். 6 மாசம் கண்டிப்பா 3000 போஸ்டிங் போட்டு முடிக்க போறாங்க. பல்ல கடிச்சுக்கிட்டு நீங்க இருந்துட்டீங்க அப்டின்னா, உங்க லைஃப் ஸ்டைல் மாறிடும். நாளைக்கு எக்ஸாம் எல்லாரும் நல்லபடியா எழுதுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? ஓகே. வேற யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? என்ட்ட எதுவும் கேட்கணுமா? ஓகே. எதுவும் டவுட்னா எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணீங்கன்னா, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகே. ஓகே. தேங்க் யூ. ஓகே. கட் பண்றேன்.